semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. தாம்பரம் மாநகர காவல் போக்சோ வழக்கில் 2 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை. செங்கல்பட்டு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தாம்பரம் மாநகர காவல் குன்றத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நல்லூர் பகுதியில் கடந்த 25/11/2022 தேதி ராஜேந்திரன் வயது 60, தேவராஜ் வயது 57, காஞ்சிபுரத்தை சேர்ந்த இவர்கள் பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த பெண் குழந்தையை குற்றவாளியான ராஜேந்திரன் மற்றும் தேவராஜ் ஆகிய இருவரும் பாலியல் நோக்கத்துடன் தேவராஜ் வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக பெறப்பட்ட புகாரின் பேரில் வண்டலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டது. புலன் விசாரணையின் போது 2 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி தொடர்ந்து புலன் விசாரணையை சிறப்பான முறையில் முடித்து குற்றப்பத்திரிகை செங்கல்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கானது கடந்த 12/3/2024 தேதியன்று மகினா நீதிமன்றம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 முக்கிய சாட்சிகளை விசாரணை செய்தும் மற்றும் 12 சான்று ஆவணங்களை பரிசீலனை செய்தும் உரிய சட்ட நடைமுறைகள் அனைத்தையும் பின்பற்றி நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என தீர்மானித்து கீழ்க்கண்ட தண்டனை வழங்கியுள்ளது. இருவருக்கும் 10 வருடம் கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 1000 அபராதம். கட்ட தவறும் பட்சத்தில் கூடுதலாக 1 ஆண்டு சிறை தண்டனை. போக்சோ சட்ட பிரிவின்படி இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்ட தவறும் பட்சத்தில் கூடுதலாக 1 ஆண்டு சிறை தண்டனையும் ஆகும். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடு நிதியாக தலா ரூபாய் 5 லட்சம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.